அவரின் பாதம் அணிதிரள்வோம், புது அன்பரின் அடித்தொழவே. அவரின் பாதம் அணிதிரள்வோம், இத்தனைகம் வாழுயிர்களுமே இயேசுவை வணங்கிடுமே. ஆலயமணியின் ஓசையை கேட்போம், ஆயரின் நம்மை கூப்பிட கேட்போம். ஆலயமணியின் ஓசையை கேட்போம், ஆயரின் நம்மை கூப்பிட கேட்போம். ஆவியின் அருளால் அறவழி நடப்போம், அவரின் வார்த்தையை வாழ்வினில் ஏற்போம். ஆவியின் அருளால் அறவழி நடப்போம், அவரின் வார்த்தையை வாழ்வினில் ஏற்போம். அன்பினில் இணைவோம், அருளில் இளைப்போம், ஆனந்தமாய் வாழ்வோம். நாம் அன்பினில் இணைவோம், அருளில் இளைப்போம், ஆனந்தமாய் வாழ்வோம். அற்புத அன்பரின் அடித்தொழவே, அவரின் பாதம் அணிதிரள்வோம், இத்தனைகம் வாழுயிர்களுமே இயேசுவை வணங்கிடுமே. ஆண்டவர் கூறுகிறார், நான் துன்பங்களின் எண்ணங்களை அல்ல, அமைதியின் எண்ணங்களை எண்ணுகிறேன். நீங்கள் என்னை நோக்கி மன்றாடுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். எல்லா இடங்களினின்றும் உங்களை அடிமைத்தனத்திலிருந்து உங்களை மீண்டும் அழைத்து வருவேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவின் கல்வாரி பலிக்கு ஒரே குடும்பமாய் கூடி வந்துள்ள இறை மக்களாகிய எம் அனைவருக்கும் பொது காலத்தின் 33வது ஞாயிறு வாரம் எமக்கு புதிய வலிமையையும் புதிய தைரியத்தையும் தருகின்றது. மானிட மகனின் வருகை பற்றியும் அதற்காக எம்மை தயார்படுத்தவும் இன்றைய வாசகங்கள் எம்மை அழைக்கின்றது. மாற்கு நற்செய்தியின் எச்சரிக்கை தரும் வார்த்தைகள் எமக்குள் ஏற்படுத்தும் வியப்பை குறித்து நாம் அஞ்ச வேண்டியதில்லை. மாறாக எமது வாழ்வை சீர்தூக்கி பார்க்கவும், தகுந்த முறையில் எமக்கான ஆயத்தங்களை செய்யவும், எம்மை தயார் நிலையில் வைத்திருக்கவுமே இவ்வார்த்தைகள் எமக்கு கொடுக்கப்படுகின்றன. நாம் காத்திருக்கும் இவ்வருகையை குறித்து நாம் கருத்தோடு சிந்திக்கவும் எமக்கு அழைப்பு விடுக்கப்படுகின்றன. விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒளிய மாட்டா என்னும் இயேசுவின் உயிருள்ள வார்த்தைகளை உள்ளத்தில் பதித்தவர்களாக, அவை வாழ்வு தரும் உயிர் ஊற்றாக எம்மில் மலர வரம் வேண்டுவோம். இன்றைய திருப்பலியிலே நாம் பல்வேறு விண்ணப்பங்களோடு வந்திருந்தாலும் இவ்வுலக தேவைகளில் சற்று கவனத்தை திருப்பி துன்பப்படும் மக்களுக்காக, பட்டினியால் வாடும் மக்களுக்காக மற்றும் உலகத்தில் பல்வேறு கோணங்களில் நடைபெறும் யுத்தங்கள் நிறைவுக்கு வர வேண்டும் எனவும், இயற்கை அனர்த்தங்களினால் நாளும் துன்பப்படும் மக்களுக்காக மன்றாட இன்று நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். இவ்வுலகத்தில் வாழும் அனைவரும் இறைவனின் பிள்ளைகளே. அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களையும் உறவுகளாக இணைத்து அவர்களின் நல்வாழ்வுக்காக செபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே இக்கல்வாரி பலியில் இணைந்து நாம் கேட்ட அனைத்து விண்ணப்பங்களையும் இறைவன் பாதம் ஒப்பு கொடுத்து இறையருள் வேண்டி இத்திருப்பலியில் கலந்திடுவோம்.
இறையாசிரை பெற்று தருகின்ற இறைவனுடைய பிரசன்னத்தை உணர்கின்ற உன்னதமான தெய்வீக கல்வாரி பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடும் மகிழ்ச்சியோடும் வரவேற்கின்றேன். முன்னுரையிலே சொல்லப்பட்டது போல நாங்கள் அனைவரும் ஆண்டவர் இயேசுவினுடைய இரண்டாவது வருகைக்காக எங்களை நாங்கள் விழிப்பாக இருந்து ஆயத்தம் செய்ய இன்றைய வாசகங்கள் எங்களுக்கு அழைப்பு கொடுக்கின்றன. இன்றைய நாளிலே இந்த திருப்பலினை சிறப்பிக்கின்ற அலோசியஸ் வட்டாரத்தைச் சேர்ந்த எல்லா குடும்பங்களுக்காகவும், பங்கிலே இருக்கின்ற குடும்பங்களுக்காகவும், குடும்பத்திலே இருக்கின்ற கருத்துகளுக்காகவும், எங்களுடைய பிள்ளைகள் குழந்தைகளுக்காக விசேடமாக இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். அன்பார்ந்தவர்களே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி மௌனமாக இறைவனிடத்திலே மன்னிப்பை பெற்று தூய உள்ளத்தோராய் இந்த திருப்பலியிலே பங்கு பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம், போற்றுகின்றோம், பாடுகின்றோம் இறைவனே. வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், வழிபடுகின்றோம் தெய்வமே. ஆராதனை, 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 ஆராதனை புரிந்து மகிமைப்படுத்துகின்றோம் யாம், மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவிழ்கின்றோம். ஆண்டவராமம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் மிகு வல்லவரே, தந்தை இறைவனே, ஆண்டவரே இறைமகனே, இயேசு கிறிஸ்து தெய்வமே. சம்மரியே, 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 இறை தந்தையில் நின்று ஜெனித்தவர் நீ.
உலகின் பாவம் போக்குபவரே, மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையிடம் வலப்புறத்தில் வீற்றிருக்கும் மீட்பரே, இரங்குமையாயம் மீது. இயேசு கிறிஸ்து தெய்வமே, தூயவர் 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 தூயவரையா நீரொருவரே. ஆண்டவர் நீரொருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உம்மீது நாங்கள் கொண்டுள்ள பற்றன்பில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க செய்ய உம்மை வேண்டுகின்றோம். ஏனெனில் அனைத்து நன்மைகளுக்கு மூற்றாகிய உமக்கு நாங்கள் என்றும் பணிபுரிவதால் முடிவில்லா முழுமையான மகிழ்வை பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வாழ்வு தருவது இறைவார்த்தை, நம்மை வாழ வைப்பதும் இறைவார்த்தை. வாழ்வு தருவது இறைவார்த்தை, நம்மை வாழ வைப்பதும் இறைவார்த்தை. ஆதியில் இருந்ததும் இந்த வார்த்தை, ஆதியில் இருந்ததும் இந்த வார்த்தை. சகலமும் படைத்ததும் இந்த வார்த்தை, சகலமும் படைத்ததும் இந்த வார்த்தை. வார்த்தை மனிதரானார், அவரே இயேசு ராஜா. வார்த்தை மனிதரானார், அவரே இயேசு ராஜா. உன் இனத்தார் விடுவிக்கப்படுவர். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, திருவசனங்கள் 1 தொடக்கம் 3 முடிய. அக்காலத்தில் உன் இனத்தார்க்கு தலைமை காவலரான மிக்கேல் எழும்புவார். மக்களினம் தோன்றியது முதல் அக்காலம் வரை இருந்திராத துன்ப காலம் வரும். அக்காலத்தில் உன் இனத்தார் விடுவிக்கப்படுவர். நூலில் யார் யார் பெயர் எழுதப்பட்டுள்ளதோ அவர்கள் அனைவரும் மீட்கப்படுவார்கள். இறந்து போய் மண் புழுதியில் உறங்குகிற அனைவருள் பலர் விழித்தெழுவர். அவருள் சிலர் முடிவில்லா வாழ்வு பெறுவர். வேறு சிலரோ வெட்கத்திற்கும் முடிவில்லா இழிவுக்கும் உள்ளாவர். ஞானிகள் வானத்தின் பேரொளியைப் போலவும் பலரை நல்வழிக்கு கொணர்ந்தவர்கள் விண்மீன்களைப் போலவும் என்றென்றும் முடிவில்லா காலத்திற்கும் ஒளி வீச திகழ்வர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம். எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கமுள்ளார், எனவே நான் அசைவுறேன்.
இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். என் இதயம் மக்களிக்கின்றது, என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது, என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர், உம் அன்பனை படுகொலியை காண விட மாட்டீர். இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர், உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஒரே பலியினால் என்றென்றைக்கும் நிறைவுள்ளவர் ஆக்கினார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10 திருவசனங்கள் 11 தொடக்கம் 14 18 முடிய. சகோதரர் சகோதரிகளே, ஒவ்வொரு குருவும் நாள்தோறும் இறை ஊழியம் புரியும் போது மீண்டும் மீண்டும் அதே பலிகளை செலுத்தி வருகிறார். அவையோ பாவங்களை போக்கும், ஒருபோதும் போக்க இயலாதவை. ஆனால் இவர் ஒரே பலியை பாவங்களுக்காக என்றென்றைக்கும் என செலுத்திவிட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்துள்ளார். அங்கே தம் பகைவர் தமக்கு கால்மனை ஆக்கப்படும் வரை காத்திருக்கிறார். தாம் தூயவராக்கியவர்களை ஒரே பலியினால் என்றென்றைக்கும் நிறைவுள்ளவராக்கினார். எனவே பாவமன்னிப்பு கிடைத்த பின் பாவத்திற்கு கழுவாயாக செலுத்தும் பலிக்கு இடமே இல்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஹalleluya, 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 ஹalleluya. மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கு எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள். ஹalleluya, 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 ஹalleluya. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மாற்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மாற்கு நற்செய்தி அதிகாரம் 13 திருவசனங்கள் 24 தொடக்கம் 32 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, அந்நாள்களில் வேதனைகளுக்கு பிறகு கதிரவன் இருண்டுவிடும், நிலா ஒளி கொடாது, விண்மீன்கள் வானத்திலிருந்து விழுந்த வண்ணம் இருக்கும், வான்வழி கோள்கள் அதிரும். அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை காண்பார்கள். பின்பு அவர் வானதூதரை அனுப்பி அவர்கள் மண்ணுலகில் ஒரு கோடியிலிருந்து விண்ணுலகில் மறு கோடி வரை 4 திசைகளிலிருந்தும் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டி சேர்ப்பார். அத்தி மரத்திலிருந்து ஓர் உண்மையை கற்றுக்கொள்ளுங்கள். அதன் கிளைகள் தளிர்த்து இலைகள் தோன்றும் போது கோடை காலம் நெருங்கி வந்துவிட்டது என நீங்கள் அறிந்து கொள்ளுகிறீர்கள். அவ்வாறே இவை நிகழ்வதை காணும்போது மானிட மகன் கதவை நெருங்கி வந்து விட்டார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள்.
இவை அனைத்தும் நிகழும் வரை தலைமுறை ஒளிந்து போகாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒளியவே மாட்டா. ஆனால் அந்த நாளையும் வேளையையும் பற்றி தந்தைக்கு தவிர வேறு எவருக்கும் தெரியாது, விண்ணகத்தில் உள்ள தூதருக்கோ மகனுக்கோ கூட தெரியாது என்றார். இது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். விழிப்பாயிருந்து ஆயத்தமாயிருந்து ஆண்டவர் இயேசுவினுடைய இரண்டாம் வருகைக்காக எங்களை நாங்கள் ஆயத்தம் செய்வோம். இயேசுவில் பிரியமானவர்களே, திருவழிபாட்டு காலத்தின் இறுதி வாரங்களிலே நாங்கள் பயணித்து கொண்டிருக்கின்றோம். வெகு விரைவாக ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்புக்கு ஆயத்தம் செய்கின்ற திருவருகை காலத்தை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம். எனவே திருவழிபாட்டு ஆண்டின் இறுதி வாரங்களில் பயணித்து கொண்டிருக்கிற எங்களுக்கு இயேசுவினுடைய இரண்டாம் வருகையை பற்றியும் அல்லது மறுவாழ்வை பற்றியும் அல்லது உயிர்ப்பை பற்றியும் இன்றைய முதலாவது வாசகமும் நற்செய்தி வாசகமும் எங்களுக்கு எடுத்து கூறுவதை பார்க்கிறோம். இயேசுவினுடைய இரண்டாம் வருகையை பற்றி விவிலியத்திலே வாசிக்கிற பொழுது கொஞ்சம் எங்களுக்கு அச்சத்தை கொடுப்பதாக அமைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனெனில் இயேசுவினுடைய இரண்டாம் வருகையின் போது அது ஒரு துன்ப காலமாக இருக்கும், அது ஒரு சோகத்தின் காலமாக இருக்கும், அது ஒரு இருண்ட காலமாக இருக்கும் என்று சில அடையாளங்கள் மூலமாக தானிய புத்தகத்திலிருந்தும் இன்றைய நற்செய்தி வாசகத்திலிருந்தும் நாங்கள் கேட்கின்றோம். ஆனால் இவையெல்லாம் நாங்கள் அச்சம் கொள்வதற்கோ அல்லது திகிலுறுவதற்கோ அல்ல, மாறாக எவ்வாறு நாங்கள் விழிப்பாக இருந்து ஆயத்தமாக இருந்து இயேசுவினுடைய இரண்டாம் வருகைக்காக எங்களை நாங்கள் ஆயத்தம் செய்ய வேண்டும் என்று கூறுவதற்காகவே இவையெல்லாம் எங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஜெஸ்ஸி என்கின்ற ஒரு சிறுமி மறைக்கல்வி வகுப்பை முடித்துவிட்டு வீட்டுக்கு போகின்றார். வீட்டுக்கு போனதும் அங்கே அவருடைய அம்மா சமைத்து கொண்டிருக்கிற பொழுது அம்மாவிடத்தில் கேட்கின்றார், அம்மா, உங்களுக்கு இரண்டாவது வருகை, இயேசுவினுடைய இரண்டாவது வருகையிலே நம்பிக்கை இருக்கின்றதா? அம்மா சொல்லுகிறார், எனக்கு உண்மையாகவே இயேசுவினுடைய வருகையிலே நம்பிக்கை இருக்கின்றது. ஏன் திடீரென்று நீ இந்த கேள்வியை இன்றைய நாளிலே கேட்கின்றாய் என்று கேட்ட பொழுது அந்த சிறுமி அம்மாவை பார்த்து சொல்லுகிறது, அம்மா, இன்றைக்கு மறைக்கல்வியில் டீச்சர் எனக்கு ஆண்டவருடைய இரண்டாவது வருகையை பற்றி விளக்கமாக கூறினார். எனவே எனக்கு அதை உங்களிடத்திலே கேட்கணும் போல இருந்தது என்று சொல்லுகிறார். உள்ளே இருந்த அம்மம்மாவிடம் கேட்கின்றார். அம்மம்மா சொல்லுகிறார், கிறிஸ்து விரைவாக வரவிருக்கின்றார் என்று சொல்லி. அப்பொழுது அந்த சிறுமி மீண்டுமாக அம்மம்மாவிடத்தில் கேட்கின்றார், கிறிஸ்து இன்றைக்கு வருவாரா, இப்பொழுது வருவாரா? அவர் ஜோக்காக சொல்லுகின்றார், இப்பொழுது உங்களுடைய வீட்டுக்கு இயேசு வரவிருக்கிறார் என்று சொல்லி. அப்பொழுது அந்த சிறுமி நம்மளுடைய சின்னாக்களை போன்று உடனே சொல்லுகிறார், இயேசு வரப்போகிறார், எனவே என்னுடைய தலைகளை வாருங்கள், தலைக்கு பூ வையுங்கள், நெற்றியிலே பொட்டு வையுங்கள், ஏனென்றால் இயேசுவினுடைய வருகைக்காக நான் என்னை அழகாக ஆயத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த சிறுமி கூறினாராம். இயேசுவில் பிரியமானவர்களே, இயேசு இப்பொழுதோ வருவாரோ அல்லது எப்பொழுது வருவாரோ அல்லது காலம் தாழ்த்தி வருவாரோ என்பது முக்கியமல்ல, மாறாக இயேசு வருவார் என்ற அந்த வார்த்தையின் மீது, இயேசுவினுடைய வார்த்தையின் மீது, அவருடைய இரண்டாம் வருகையின் மீது நாங்கள் நம்பிக்கை கொண்டால் இயேசுவினுடைய வருகைக்காக நாங்கள் எங்களை அந்த சிறுமியை போன்று ஆயத்தம் செய்ய வேண்டும். Be vigilant and prepared for the second coming of Jesus. நாங்கள் விழிப்பாகவும் ஆயத்தமாகவும் இருந்து இயேசுவினுடைய இரண்டாம் வருகைக்காக எங்களை நாங்கள் ஆயத்தம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு தடவை கிட்டத்தட்ட 48 வயது இருக்கும் அவருக்கு ஏதோ ஒரு உடல் வருத்தம் காரணமாக அவர் சீரியஸ் ஆகிவிட்டார். வைத்தியசாலைக்கு அவரை கொண்டு போகின்றார்கள். வைத்தியர்கள் கைவிடப்பட்ட நிலை. எனவே அவருக்கு சொல்லப்படுகிறது இரத்தம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இரத்தம் கையிலே போய்கொண்டிருக்கிறது. இந்த பக்கம் சுவாசம் அவருக்கு பொருத்தப்பட்டிருக்கின்றது. எனவே அவருடைய உயிர் எந்த நேரமும் அவரை விட்டு பிரியலாம் என்று சொல்லி அவருக்குள்ளே ஒரு உணர்வு வந்துவிட்டது. எனவே இருந்தாலும் எங்களுக்கு தெரியும், ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு வைத்தியர்கள் அந்த நம்பிக்கையை கைவிட மாட்டார்கள். எனவே இவரையும் அப்படி வைக்கிறார்கள். அங்கே பக்கத்தில் இருந்த ஒப்சர்வ் பண்ணி கொண்டிருந்த, கவனித்து கொண்டிருந்த அந்த நர்சஸை பார்த்து அவர் ஒருவரை பார்த்து சொல்லுகின்றார்,
இதையெல்லாம் கலட்டி விடுங்கள், நான் சாக போகிறேன் என்று சொல்லுகின்றார். அப்பொழுது அவர் சொல்லுகிறார்கள், இல்லை இல்லை, மருத்துவ ரூல்ஸின் படி நாங்கள் அப்படி செய்ய முடியாது, டாக்டருடைய அனுமதி இல்லாமல் நாங்கள் அவ்வாறு செய்ய முடியாது, ஒருவர் இயற்கையாகவே இறக்கிற பொழுது மட்டுமே நாங்கள் அவற்றையெல்லாம் எடுத்துவிட முடியும் என்று சொல்லி அவரோடு அடுத்த கேள்வி கேட்கின்றார், நான் 1 மணித்தியாலத்துக்கு முன்பாக இயேசுவிடத்திலே நான் போவதை நீங்கள் விரும்புவதில்லையா என்று கேட்கின்றார். ஆம், அவர் இறப்புக்காக தன்னை முழுமையாக ஆயத்தம் செய்திருக்கின்றார். இறப்பு என்றதும் நானும் நீங்களும் அச்சம் கொள்ளுகிறோம், திகிலடைகிறோம், பயப்படுகிறோம். ஆனால் இறப்பு பயப்படுகின்ற ஒரு காரியம் அல்ல, அல்லது நிகழ்வு அல்ல, ஒரு அனுபவம் அல்ல. மாறாக இறக்கிற பொழுது நான் இயேசுவோடு நெருக்கமாக போகிறேன் என்ற அந்த உணர்வு அந்த சகோதரருக்குள்ளே இருந்தது போல எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் இருக்கும் என்று சொன்னால் இறப்பை குறித்து நாங்கள் கவலை கொள்ள தேவையில்லை. ஏனென்றால் இன்றைய 2வது வருகையை பற்றி நாங்கள் வாசிக்கிற பொழுது இயேசு இறப்பை பற்றி கூறாமல் இறுதி தீர்ப்பை பற்றி கூறுகின்றாள். இறுதி என்கின்ற வார்த்தை எல்லோருடைய வாழ்விலும் முக்கியமான ஒரு வார்த்தையாக இருக்கின்றது. ஏன் அவ்வாறு சொல்லுகிறோம் என்று சொன்னால், இறுதி நாள் திருவிழாவிலே மிகவும் முக்கியமானது. திருவிழா கொண்டாடுகிற பொழுது மற்ற நாட்களை காட்டிலும் இறுதி நாள் மிகவும் முக்கியமான ஒரு கொண்டாட்ட நாளாக இருக்கின்றது. பிள்ளைகளை எடுத்துக்கொள்வோம், பரீட்சை, 3ஆம் தவணை பரீட்சை, இறுதி பரீட்சை முக்கியமானதாக இருக்கிறது. பல்கலைக்கழகத்தில் முடிச்சு விட்டு PhD பண்ணுறார்கள், அந்த இறுதியாக சப்மிட் பண்ணுவாங்களே அந்த தீசிஸ், அது அவர்களுக்கு மிகவும் முக்கியம். ஏனென்றால் அது அவர்களுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பது. விளையாடுபவர்கள் அந்த தொங்கலில் இருக்கிறார்கள். விளையாடுபவர்களுடைய வாழ்க்கையிலே சாதாரணமாக விளையாடி கொண்டு போகிற அந்த டூர்னமெண்ட்டில் போகிற கேம்ஸ் முக்கியம் அல்ல, இறுதி ஆட்டம். அந்த இறுதி ஆட்டத்தில் பார்க்கலாம், நீங்கள் பக்கத்தில் இருக்கிற அந்த கோச்மார் போட்டு இவங்களை என்ன செய்வாங்க, ஏசுவாங்க அங்கே பக்கத்தில், என்ன வெற்றி அடைய வேண்டும் என்று உற்சாகப்படுத்தி கொண்டு. எனவே இறுதி என்கின்ற வார்த்தை எல்லோருடைய வாழ்வில் முக்கியமானது. அதே போன்று இறுதி தீர்ப்பு எங்களுடைய வாழ்க்கையில முக்கியமானது. இறுதி தீர்ப்பு என்றது நாங்கள் நினைக்கலாம், இறக்கிற பொழுது கடவுள் எங்களுக்கு தீர்ப்பளிக்க போகிறார். நிச்சயமாக கடவுள் தீர்ப்பளிக்க போகிறார். ஆனாலும் கடவுளுடைய தீர்ப்பை நாங்கள் பெறுவதற்கு முதல் எங்களுடைய வாழ்வை நாங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். அதற்காகவே தான் 2ஆம் வருகைக்காக நாங்கள் ஆயத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. எப்படி நாங்கள் ஆயத்தம் செய்வதென்று பார்க்கிற பொழுது நாங்கள் வாழ்க்கை புத்தகத்திலே இடம்பெற வேண்டும். விண்ணகத்திலே இருக்கிற வாழ்வு புத்தகம் என்று சொல்வார்கள். அந்த வாழ்வு புத்தகத்திலே என்னுடைய பேரும் உங்களுடைய பேரும் பதியப்பட வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் மண்ணுலகிலே வாழுகிற பொழுது அயலவர்களோடு அன்பு செய்து இயேசுவினுடைய மதிப்பீடுகளை பின்பற்றி எல்லோரையும் ஏற்றுக்கொண்டு வாழுகிற பொழுது நாங்கள் அந்த புத்தகத்திலே மண்ணகத்திலே வாழுகிற பொழுது நாங்கள் எழுதப்பட்டு விடுகிறோம். எனவே இறக்கிற பொழுது நாங்கள் கவலை கொள்ள தேவையில்லை, நான் பாவம் செய்து விட்டேன், தீமை செய்து விட்டேன். இல்லை, நீ நன்மையான காரியங்களை அதிகமாக செய்திருக்கிறாயா? ஆண்டவருடைய புத்தகத்திலே உன்னுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. பேட் ஷீப், குட் ஷீப் என்று சொல்லுவார்கள். நல்லாடுகள், கெட்டாடுகள். இயேசு இறுதி தீர்ப்பில் மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரத்தை வாசிக்கிற பொழுது நாங்கள் பார்க்கின்றோம், 2 பகுதியினராக அவர் பிரிக்கின்றார். நல்ல வெள்ளாடுகளை ஒரு பக்கமாக, அல்லது மற்ற தீய ஆடுகளை ஒரு பக்கமாக, கருப்பாடுகளை ஒரு பக்கமாக. இதை அடையாளம் காட்டுகிறேன்னு சொன்னால், நன்மை செய்தவர்கள் ஒரு பக்கமாகவும் தீமை செய்தவர்களை, மறுத்த விசுவாசிகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். எதற்காக நாங்கள் நினைவு கூறுகிறோம்? நல்ல காரியங்கள் எல்லாம் செய்து வெள்ளாடுகளாக வாழ்ந்தவர்கள் ஏற்கனவே விண்ணகத்திலே இறைவனோடு நெருக்கமாக வாழுகிறார்கள். ஆனால் மண்ணகத்திலே இருந்து அதிகமான பாவம் செய்து இறந்தவர்களுக்காக நாங்கள் ஜெபம் செய்ய வேண்டும், இறைவேண்டல் செய்ய வேண்டும். இறைவனுடைய இரக்கம் அவர்களுக்கு தேவை. எனவேதான் திருச்சபை அவர்களுக்காக மன்றாடும்படி எங்களை இந்த மாதத்திலே கேட்டுக்கொள்கின்றது. எனவே இந்த உலகத்திலே நாங்கள் பல நன்மைகளை நாங்கள் செய்ய ஆசைப்பட்டாலும் பவுலடிகளார் சொல்வது போல, நான் நன்மை செய்ய ஆசைப்படுகிறேன், நான் விரும்புகிற நன்மையை செய்ய என்னால் முடியவில்லை, தீமையை நான் செய்ய தூண்டப்படுகின்றேன். இதுதான் என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் நடக்கின்றது. உலகிலே தீமை அதிகமாக இருக்கின்றது, தீமை எங்களை நாடி வந்து கொண்டே இருக்கின்றது. எனவே சாத்தானுடைய ஆதிக்கங்கள் அதிகரித்து கொண்டு போகின்ற காலத்திலே வாழுகின்றோம். இயேசு கூறியதெல்லாம் நடக்கின்றது. கொலைகள் நடக்கின்றது, இயற்கை அழிவு நடக்கின்றது, பெரிய பெரிய அசம்பாவிதங்கள் நடக்கின்றது. உயிருக்கு எப்ப ஆபத்து வந்து விடுமென்கின்ற அச்சத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சாத்தானுடைய செயற்பாடுகள் அதிகமாக இருக்கின்றன. எனவே இவைகளெல்லாம் நாங்கள் தாண்ட வேண்டும் என்று சொன்னால், இவைகளிலிருந்து நாங்கள் விடுபட்டு தொடர்ந்து இயேசுவினுடைய அந்த நல்ல வாழ்வை நாங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு தேவை இறைவேண்டல்.
இறை நம்பிக்கை அது இருக்கும் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையில் விழலாம் பல தடவைகள் நாங்கள் விழலாம், ஆனால் எழுந்து விடுவோம். விழுந்தவர்கள் அப்படியே நாங்கள் இருப்பதில்லை, மாறாக நாங்கள் எழுந்து மீண்டும் நான் இயேசுவுக்காக வாழ்வேன் என்று சொல்லி எங்களுடைய வாழ்வை மாற்றிக்கொள்ளலாம். அதைத்தான் இயேசு எங்களிடத்திலே எதிர்பார்க்கின்றார். விழிப்பாக இருப்போம், ஆயத்தமாக இருப்போம். ஆண்டவர் இயேசு எப்போது வருகிறார் என்பதை பற்றி நாங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஒரு தடவை ஒரு பஸ்ஸில் பயணிக்கிற பொழுது ஒரு சபையை சார்ந்த ஒருவர் இயேசு சீக்கிரமாய் வருகிறார், இன்றே வருகிறார் என்று சொல்லி ஒரு பிரசுரம் ஒன்றை கொடுத்து கொண்டு போகிறார்களாம். அப்பொழுது பஸ் கண்டக்டர் சொன்னாராம், இயேசு எப்போ வந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் பஸ் டிக்கெட் எடுத்துகிட்டு பஸ்ஸுக்குள்ளே ஏறுங்கன்னு சொல்லி. பஸ் டிக்கெட் தேவை பஸ்ஸில் பயணம் போகிறதுக்கு. விண்ணகத்துக்குள்ளே பயணிக்கிறேன்னு சொன்னால் எங்களுக்கு தேவை நற்செயல்கள் செய்த அந்த டிக்கெட் இருந்தால் தான் அங்கே நுழைய முடியும். ஆமேன். அனைவரும் எழுந்து நின்று எங்களுடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூயாவியால் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போஞ்சி பிலாத்துவின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் அருளக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, நாம் இப்போது ஒன்றிணைந்து தொடங்கும் போது மன்றாட்டுகளில் நமக்காகவும் நம் தேவைகளுக்காகவும் மட்டுமல்லாமல் மக்கள் அனைவருக்காகவும் உலக நாடுகளுக்காகவும் ஆண்டவராகிய கிறிஸ்துவை நோக்கி மன்றாடுவோம். நடத்தும் தேவ அழைத்தலை தாரும், அதன் புனிதத்தை வளர்த்திட உழைக்கும் அனைவரையும் காத்திட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த நாட்டின் தலைவர்களுக்காக மன்றாடுவோம். இறைவா, நீர் கொடுத்த இந்த அழகிய திருநாட்டிற்காக நன்றி சொல்கின்றோம். பல்சமய உறவுகளையும் பல்மொழி உணர்வுகளையும் மேம்படுத்தவும் பொருளாதார வளர்ச்சியிலும் கல்வி அபிவிருத்தியிலும் எம் நாட்டை முதன்மைப்படுத்த நீர் எமக்கு தந்த தலைவர்களுக்காக நன்றி கூறுகின்றோம். இவர்களை வழிநடத்தும் ஆற்றலை கொடும் விவேகத்தினால் நாட்டின் தீர்மானங்களை பகுப்பாய்வு செய்து அதன் முயற்சியில் பங்களிக்க அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எமது குடும்பங்களில் இறந்து போனவர்களுக்காக மன்றாடுவோம். இறைவா, நீர் எமக்கு தந்த அனைத்து உறவுகள், நண்பர்கள், சொந்தங்கள், நன்கொடையாளிகள், குருக்கள், துறவிகள் அனைவருக்காகவும் நன்றி சொல்கின்றோம். இவர்களில் சிலர் இன்று எம்முடன் இல்லை.
இவர்களின் வாழ்வுக்காக, வார்த்தைகளுக்காக, நல்ல செயல்களுக்காக, புரிந்து கொண்ட உயரிய உறவுகளுக்காக, செய்த கொடைகளுக்காக நன்றி சொல்லி இவர்களின் ஆன்மாவை ஏற்று வான்வீட்டில் இடமளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, நாடுகளுக்கு நாடு நடைபெறும் யுத்த சூழ்நிலைகள் மாற உருக்கமாக மன்றாடுகின்றோம். அதிகாரமும் ஆட்சியும் வல்லமையும் ஆற்றலும் நீர் ஒருவரே என்பதை இவர்கள் புரிந்து கொண்டு இதன் விளைவாக பாதிப்புறும் குடும்பங்கள், பிள்ளைகளின் கல்வி மற்றும் எதிர்கால நலன்கள் அனைத்தையும் இந்நாட்டு தலைவர்கள் விளங்கிக் கொண்டு அமைதியும் மகிழ்ச்சியும் சமத்துவமும் மிக விரைவில் இந்நாடுகளில் மலர்ந்திட அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புதிய எதிர்காலத்தை ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம். இறைவா, பண மோகத்தாலும் வியாபார மோகத்தாலும் போதை வஸ்தாலும் சினிமாவாலும் சிதைவுறும் எமது இளைஞர்களின் எதிர்காலத்தை ஒப்புக்கொடுக்கின்றோம். நல்ல விழுமியங்களை எம் மனங்களில் விதைத்திடும் புதிய முயற்சிகளை இவர்கள் மேற்கொண்டு கல்வியிலும் உயரிய துறைகளிலும் தங்களை முழுமையாக ஈடுபடுத்த அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மௌனமாக எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக, குடும்ப தேவைகளுக்காக மன்றாடுவோம். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கூறிய இயேசு ஆண்டவரே, சுமைகளோடும் பாரங்களோடும் மனவேதனைகளோடும் கண்ணீரோடும் நோய்களோடும் துன்பங்களோடும் கவலைகளோடும் இன்றைய நாளிலே இந்த திருப்பலியிலே நம்பிக்கையோடு வந்து இறைவேண்டல் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்மிடத்திலே ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றோம். அன்று எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா விதமான சுமைகளையும் நோய்களையும் போக்கி அவர்களுடைய வாழ்க்கையிலே மீண்டுமாக சுகத்தையும் நலத்தையும் விடுதலையையும் புதிய வாழ்வையும் புதிய நம்பிக்கையும் கொடுத்தது போல ஆண்டவரை உம்மை நம்பி வந்திருக்கின்ற உம்முடைய நம்பிக்கையாளர்களுக்கு, உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான புதிய நம்பிக்கையை, புதிய வாழ்வை, புதிய சுகத்தை ஆண்டவரே இன்றைய நாளிலே அளித்தருளுமாறு விசேட விதமாக ஆண்டவரை ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய குழந்தைகளுக்காக, எங்களுடைய மறைக்கல்வி மாணவர்களுக்காக, ஏலவல் பரீட்சை எழுத ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிற அனைவருக்காகவும் விசேடமாக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை தொடர்ந்துமாக எங்களுடைய பிள்ளைகள் பக்தியிலும் நம்பிக்கையிலும் வளர வேண்டும் எனவும், பெற்றோர்கள் தொடர்ந்து எங்களுடைய பிள்ளைகளை ஆன்மீகத்திலே வழிகாட்ட வேண்டும் எனவும், அவர்களுக்கு முன்மாதிரியாக அவர்கள் வாழ வேண்டும் என இன்றைய நாளிலே ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த திருப்பலியினை சிறப்பிக்கின்ற அலோசியஸ் வட்டாரத்தைச் சேர்ந்த எல்லா குடும்பங்களையும் இடத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அத்தோடு இங்கே இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காகவும் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த புதிய வாரத்திலே எத்தனையோ காரியங்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே நடைபெற வேண்டும் என்று சொல்லி மௌனமாக இந்த வேளையிலே ஜெபம் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் அவர்கள் எதிர்பார்க்கின்ற அந்த வேண்டுகிற ஜெபம் நிறைவேற வேண்டும் என உம்முடைய வல்லமை அவர்கள் மீது வெளிப்படும்படியாக இந்த வேளையிலே ஆண்டவரை ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எமது மறை மாவட்டத்தை விட்டு பிரிந்து உம்மோடு புதிய வாழ்வை ஆரம்பித்திருக்கின்ற அருட்பணி திருச்செல்வம் அடிகளாருக்காக, அவருடைய ஆன்ம இளைப்பாட்சிக்காக ஆண்டவரை ஜெபிக்கின்றோம். அவருடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டு உமது பலத்தின் மீது நம்பிக்கை கொண்டு எத்தனையோ மனங்களிலே அவர் இடம் பிடித்தார் என்பதை அவருடைய இறுதி அடக்க சடங்கு திருப்பலி, இறுதி ஊர்வலம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் எடுத்து காட்டியிருக்கிறது. ஆண்டவர், எங்களுடைய பலவீனங்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு உமது பலத்தின் மீது நாங்கள் நம்பிக்கை வைத்து இன்னும் எல்லாருடைய மனங்களிலும் நாங்கள் இடம் பெற்று உம்முடைய வாழ்வை எங்களுடைய வாழ்விலே பிரதிபலிக்கின்ற நல்ல கிறிஸ்தவர்களாக, நல்ல கத்தோலிக்கர்களாக வாழும்படியாக ஆண்டவரை ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொருவரும் செய்கின்ற தொழில் துறைகளை நிறைவாக ஆசீர்வதித்தருளுமாறு ஜெபிக்கின்றோம். எனக்கு ஒரு நல்ல தொழில் வாய்ப்பை, ஒரு நல்ல
வாழ்வை, எனக்கு குழந்தை பாக்கியத்தை, என்னுடைய குடும்பத்திலே என்னுடைய கணவர் என்னுடைய மனைவி என்னை புரிந்து கொள்ளாத நிலை, சந்தேகம் போன்றவற்றோடு போராடி கொண்டிருக்கின்ற தம்பதியினர்கள், குடும்பத்தினரை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மிலே மட்டுமே அவர்கள் நம்பிக்கை கொள்ளுகிறார்கள். அவர்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு நடுவராக நீர் இருக்கின்றீர். எனவே ஆண்டவரே, அவர்களுடைய வாழ்விலே அமைதியையும் நிம்மதியையும் மன நிறைவையும் அளித்தருள வேண்டும் என எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தருகின்றேன் கல்வாரி பலியாக மீட்பின் ஆண்டவரே, நோக்கி பாருமையா, என்னை தருகின்றேன் கல்வாரி பலியாக மீட்பின் ஆண்டவரே, நோக்கி பாருமையா. உழைப்பின் முதற்கனி கொடுத்திட வந்தேன் உன்னதருன் கையிலே, உழைப்பின் முதற்கனி கொடுத்திட வந்தேன் உன்னதருன் கையிலே, உலகாளும் என் தெய்வமே, என்னையும் மீட்பாயா, உலகாளும் என் தெய்வமே, என்னையும் மீட்பாயா. என் ஆண்டவரே, நோக்கி பாருமையா. பிறர் வாழ்வை கெடுத்திடும் என் உள்ளத்தை உயர்த்துகிறேன் இறைவா, பிறர் வாழ்வை கெடுத்திடும் என் உள்ளத்தை உயர்த்துகிறேன் இறைவா. ஆபேலின் பலியாகவே அர்ச்சியும் ஆண்டவரே, ஆபேலின் பலியாகவே அர்ச்சியும் ஆண்டவரே, என்னை தருகின்றேன் கல்வாரி பலியாக மீட்பின் ஆண்டவரே, நோக்கி பாருமையா. அன்பார்ந்தவர்களே, நாம் அனைவரும் நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுக்கின்ற இந்த ஞாயிறு திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மாண்புக்குரிய உமது திருமுன் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை இறை பற்றின் அருளையும் நிலையான பேரின்பத்தையும் எங்களுக்கு பெற்றுத் தருவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது.
தூயவரான தந்தை என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாவப்பழியால் வெகு தொலைவில் அகன்றிருந்த உம் பிள்ளைகளை உம் திருமகனின் இரத்தத்தாலும் தூய ஆவியாரின் வல்லமையாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவிழமானீர். இவ்வாறு மக்கள் மூவொரு கடவுளின் ஒன்றிப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூய ஆவியாரின் கோவிலுமாக திரு அவையாக திகழ செய்தீர். இதனால் பல்வகையில் வெளிப்படும் உமது ஞானத்தை புகழ செய்தீர். ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆயர் அன்டன் ரஞ்சித் ஆண்டகை, எல்லா திருநிலையினர், விசேடமாக இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கின்ற அலோசியஸ் வட்டாரத்தைச் சேர்ந்த குடும்பங்கள் இந்த திருப்பலியிலே குடும்பங்களாக கலந்து கொண்டு உமது ஆசீரை பெற்றுக் கொண்டிருக்கின்ற இறை மக்கள் மற்றும் இந்த திருப்பலியினை ஹோலி மேரி டிவியின் மூலமாக பார்த்து உமது ஆசீருக்காக மன்றாடி கொண்டிருக்கின்ற அனைவரோடும் உமது திருகவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் மரித்த விசுவாசிகளை நினைவு கூறுகின்ற இந்த மாதத்திலே எங்களுடைய குடும்பங்களிலே இறந்த அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இலங்கையின் திருத்தூதரான புனித யோசேபாஸ், இவ்வுலகில் மக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர்கள் அனைவருடனும் புனித இஞ்ஞாசியாருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு நாங்கள் இறைவேண்டல் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். எவ்வாறு நாங்கள் இறைவேண்டல் செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார். மனம் தளராமல் வெளிப்பாக இருந்து இறைவேண்டல் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். நாங்கள் அனைவரும் இறைவேண்டல் செய்து தீமைகளை எதிர்த்து போராட இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசுவினுடைய வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்கள் பலவீனங்களை பார்க்காமல் எங்களுடைய உறுதியான ஆழமான நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கும் எங்களுடைய குடும்பங்களுக்கும் நாடுகளுக்கும் தேவையான நிரந்தரமான அமைதியையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவரை பார்த்து நம் ஆண்டவர் இயேசுவின் அமைதியை சந்தோஷமாக அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். அவருடைய வருகைக்காக எங்கள் அனைவரையும் ஆயத்தம் செய்யும்படி அழைக்கின்ற ஆண்டவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இன்னுயிர் தெய்வம் இயேசுவே வருவே, வாழ்விக்கும் தெய்வம் வழித்துணையாகிடுவே. இன்னுயிர் தெய்வம் இயேசுவே வருவே, வாழ்விக்கும் தெய்வம் வழித்துணையாகிடுவே.
இயேசுவே எனில் வருவேன். வாழ்விக்கும் தெய்வம் வழித்துணையாகிடுவே. வாழ்வு தரும் உணவாக என்னில் வருவாயே. வழி காட்டும் ஒளியாக என்னில் எழுவாய். வாழ்வு தரும் உணவாக என்னில் வருவாயே. வழி காட்டும் ஒளியாக என்னில் எழுவாய். தேவனே தேவனே என் உயிரில் கலந்திடுவாய். தேவனே தேவனே என் உயிரில் கலந்திடுவாய். தினமும் உன்னில் இணைந்து மகிழ்வேன். அன்பே உன்னை இணைந்து உருகி ஆனந்தம் கண்டிடுவேன். அன்பே உன்னை நினைத்து உருகி ஆனந்தம் கண்டிடுவேன். இன்னுயிர் தெய்வம் இயேசுவே எனில் வருவேன். வாழ்விக்கும் தெய்வம் வழித்துணையாகிடுவே. தேடுகின்ற ஆயனாக என்னை தேடி, தேற்றுகின்ற தாயாக என்னை தாங்குவாய். தேடுகின்ற ஆயனாக என்னை தேடி, தேற்றுகின்ற தாயாக என்னை தாங்குவாய். அன்பனே நண்பனே என் உள்ளம் நிறைந்திடுவாய். அன்பனே நண்பனே என் உள்ளம் நிறைந்திடுவாய். வாழ்வில் என்றும் வளமை காண அருளின் செல்வம் அன்பின் தெய்வம் என் மனம் அழுந்திடுவாய். அருளின் செல்வம் அன்பின் தெய்வம் என் மனம் அழுந்திடுவாய். இன்னுயிர் தெய்வம் இயேசுவே எனில் வருவேன். வாழ்விக்கும் தெய்வம் வழித்துணையாகிடுவே. இன்னுயிர் தெய்வம் இயேசுவே எனில் வருவேன். வாழ்விக்கும் தெய்வம் வழித்துணையாகிடுவே. நீயாக நான் மாற வேண்டும் என்னாலும். அன்பாலே ஆட்கொள்ள வேண்டும் வாழும் தெய்வமே. நீயாக நான் மாற வேண்டும் என்னாலும். அன்பாலே ஆட்கொள்ள வேண்டும் வாழும் தெய்வமே. இன்னுயிர் தெய்வம் இயேசுவே எனில் வருவேன். வாழ்விக்கும் தெய்வம் வழித்துணையாகிடுவே. கடவுளின் அண்மையே எனக்கு நலம். ஆண்டவராகிய கடவுளிடம் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரையும் தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு
திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டுச் செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பாசிற்காக தலைவணங்கி ஆமேன் என்று சொல்லவும். ஆறுதல் அனைத்தின் இறைவன் உங்கள் வாழ்நாள்களை தமது அமைதியில் செம்மையுற செய்து தமது ஆசியின் கொடைகளை உங்களுக்கு வழங்குவாராக. இடர்கள் அனைத்தினின்றும் அவர் உங்களை விடுவித்து உங்கள் இதயங்களை தமது அன்பில் உறுதிப்படுத்துவாராக. எதிர்நோக்கு, நம்பிக்கை, அன்பு ஆகிய கொடைகளால் நீங்கள் வளம் பெற்று இவ்வுலக வாழ்வில் ஆற்றல் வாய்ந்த செயல் வழியாக நிலை வாழ்வை மகிழ்ச்சியுடன் அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் இன்றைய விடுமுறை நாளையும் ஆசீர்வதிப்பாராக. இறை வேண்டல் மூலமாக எங்களுடைய பலவீனங்களையும் தீமைகளையும் எதிர்த்து போராட சென்று வாருங்கள். இறைவனுக்கு நன்றி. வள்ளுகராணி வயகராணி மண்மீதிலே புனித மாதுனி. வள்ளுகராணி வயகராணி மண்மீதிலே புனித மாதுனி. விண்ணொளி தாரகை தாயினி தன்னொளிர் வீசிடும் மாரணி. விண்ணொளி தாரகை தாயினி தன்னொளிர் வீசிடும் மாரணி. பாவமேதும் இல்ல சீலி பாவிகளின் செல்வராணி பாதுகாத்து ஆளுவாயினி. வலோகராணி வயகராணி மண்மீதிலே புனித மாதுனி. நமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.